பிச்சைக்காரன், சைத்தான், யமன் இந்த மாதிரி டைட்டில்ஸ் இருக்கிறது கண்டிப்பாக ஒரு தைரியம் வேணும் மேம் சொன்ன மாதிரி. ஆனால் இந்த மாதிரி டைட்டில்ஸ் சூஸ் பண்ணும்போது இனிஷியலாக வந்து ட்ரேடில் எந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் வருங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் சார். ஆனால் அதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி டைட்டில்ஸ் அவர் சூஸ் பண்ணுறாருன்னா அது காரணம் வந்து அவர் மேலே இருக்கிற தன்னம்பிக்கையும் கதை மேலே அவர் வைக்கிற நம்பிக்கை ஒரு முக்கியமான ரீசன். ஏன்னா விஜயானந்தி சார் வந்து அவர் சூஸ் பண்ணுற எல்லா கதைகளுமே வந்து அவருக்கு பொருத்தமான மாதிரி ஆடியன்ஸ் நல்லா போய் ரீச் ஆகிற மாதிரியான கதைகள் வந்து சூஸ் பண்ணி பண்ணுறாரு. ஸோ இன்னைக்கு அவர் இவ்வளோ ஒரு இடத்துல இருக்கிற காரணம் வந்து அந்த கதை செலக்ட் பண்ணுற விதமும் அவரோட ஹார்ட் ஒர்க்கும் தான் காரணம். ஏன்னா வந்து நடிக்கிறது மட்டுமே ஒரு ஹார்ட் ஒர்க்காக நாங்களாம் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு சைடில் ப்ரொடக்ஷனும் பார்த்து ஹீரோவாகவும் நடிச்சு மியூசிக்கும் கம்போஸ் பண்ணுறதுங்கிறது வந்து அது எவ்வளோ ஒரு மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்ட்ரெயினுங்கிறது வந்து என்னால் புரிஞ்சுக்க முடியுது சார். அண்ட் அதுக்கெல்லாம் உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கிறது வந்து அஃப்கோர்ஸ் ஃபாத்திமா மேடம். நானே அவங்க நிறைய வாட்டி தொல்லை பண்ணியிருக்கேன், கூப்பிட்டு ப்ரொடக்ஷன் சம்பந்தமாக நிறைய டவுட்ஸ் எல்லாம் கேட்டிருக்கேன். ஸோ அவங்க இருக்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட். அண்ட் படத்தோட டைரக்டர் பிரதீப் பற்றி சொல்லி ஆகணும். ஐம் வெரி ஹாப்பி. அவரோட டைரக்ஷனில் அடுத்து நான் ஒர்க் பண்ணுறேன். இப்போ படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. லேட்டாக வந்து படம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அவரை பற்றி நிறையா விஜயானந்தி சார் சொல்லியிருக்காரு. ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங், ரொம்ப ஒரு டெடிக்கேட்டட் பர்சன் அப்படின்னு. இது ஒர்க் பண்ணும் போது தான் தெரிஞ்சது பிரதீப் நீங்களும் ஒரு சைத்தான் தான். அதாவது அந்த ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிற விஷயங்கிற ஒரு விஷயம் வந்து அப்சஸ்டாக இருக்கும்போது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு சைத்தான் தான். அந்த வகையில் வந்து பிரதீப் வந்து கண்டிப்பாக தமிழ் சினிமா கிடைச்சிருக்கு ஒரு மிகப்பெரிய இயக்குனர். நாளைக்கு வந்து டெஃபினட்டாக வந்து தமிழ் சினிமாலேருந்து ஒரு மிகப்பெரிய ஃபியூச்சர் இருக்குது. ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்களை சூஸ் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆகி பெரிய ஹிட் ஆகிருந்தா அதுக்கப்புறம் அவங்க கையிலேயே பிடிக்க முடியாது. ஸோ கரெக்டான டைமில் அவங்க லாக் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல் த பெஸ்ட் டு விஜயானந்தி சார் அண்ட் பிரதீப். அண்ட் அஃப்கோர்ஸ் எனக்கு வந்து ஒரு படம் எடுக்கிறதுங்கிறத விட ரிலீஸ் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்குது. ஸோ அந்த வகையில் நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கிற ஆரா சினிமாஸ்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.